ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷய நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சூப்பர் தேங்க்ஸ் மூலிமா சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். நன்றிகள் போலாங்களா? ஆல்ரெடி போயிட்டார் ஒருத்தர், கரூர் வந்து இறங்கிட்டார். காலையிலே வந்து இறங்கி போய் பேசிட்டார். காலையிலே வந்துட்டாரு, பேசிட்டாரு, அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு. அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நீ முதல் நேரம் வா அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னால முடியலைங்க, இந்த டீம் வச்சுக்கிட்டு என்னால எதுவும் பண்ண முடியலைங்க. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு டீம் கிடைக்கலாம் கொடுத்து. ஆமா ஆமா, நேற்று ஒரு நாள் 9 மணிக்கு வந்ததுனால நான் இன்னைக்கு 12 மணிக்கு தான் வருவேன்றதும், ஆனா எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறதும் இல்ல இல்ல, உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. 9 மணிக்கு நேற்று வந்ததுனால இன்னைக்கு 12 மணிக்கு வந்து உனக்கு சம்பந்தம் இல்லை. நோ எக்ஸ்கியூஸ். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவ்வளோதான். கரூர் மக்களை வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் சொன்னாங்க, அந்த 1 year ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 9 மாதங்கள் ஆகுது. எவ்வளோ? 9 மாதங்கள். செப்டம்பர், இப்போ ஜூலை வந்துருச்சு. ஆமாம், ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மாதம் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 9-10 மாதம் ஆயிடுச்சு. ஆமாம், கழிச்சு இங்கே கரூருக்கு வந்து இந்த மக்களை வந்து மீட் பண்ணியிருக்காரு. கரூர் மக்கள் சந்திப்புன்னு தான் மீட் பண்ணியிருக்காரு. இந்த கூட்ட நெரிசல்ன்றது போடல, கரூர் மக்கள் சந்திப்புன்னு சொல்லி. கூட்ட நெரிசலுக்கானதெல்லாம் இல்லை, கரூர்ல அந்த இதுக்குன்னு வராமல் பொதுவாகவே வந்து கரூர் மக்கள் சந்திப்பு அப்படின்னு சொல்லி மீட் பண்ணியிருக்காரு. மாதம் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக போய் வந்து பேசுகிறாரு. இன்றைக்கும் போய் பேசினாரு. மாதாந்தம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக போய் பேசுகிறாருன்னு சொல்ல முடியாது, அந்த நெசசிட்டியை பொறுத்து போகிற இருக்கு. ஒவ்வொரு இதுக்கும் போய் 234 தொகுதி அந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணல. திருச்சி கிழக்கு போனாரு, அங்க வந்து அங்க ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ அங்க போய் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு அப்படியே அங்க மக்கள் சந்திப்பு நடந்துச்சு. இப்போ கரூர் மக்கள் சந்திப்பு. கரூர் மக்கள் சந்திப்புக்கான காரணம் வந்து அவர் வந்து அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த 41 பேர் கூட்ட நெரிசல், அந்த இறப்புக்கு பிறகு இந்த ஒரு சம்பவம் நடக்குது. அதற்கு பிறகு அவர் வந்து இன்னைக்கு முதலமைச்சரா வந்து இந்த இடத்துக்கு வந்து போயிருக்காரு. அதனால இந்த சந்திப்பு வந்து நடந்திருக்கு. சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. அந்த 5000 பேருக்கு இந்த QR கோடு கொடுத்து, நேற்று நம்ம பேசின மாதிரி 5000 பேருக்கு QR கோடு கொடுத்து, அப்புறம் அந்த பஸ் வந்து அந்த இடத்துல நின்று அந்த பஸ் மேலே நின்று வழக்கம் போல் பேசுகிற அந்த இதெல்லாம் நடந்துச்சு. அதில் ஆரம்பிக்கும் போது வந்து ஒவ்வொருத்தராக வந்து ஆரம்பித்தாங்க. வழக்கம் போல் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து தமிழ் தாயின் தவப்புதல் அப்படின்னு ஆரம்பித்து, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் வந்து பேசினாங்க. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ ஒருத்தவங்க, ஒரு பெண் எம்எல்ஏ ஒருத்தவங்க பேசினாங்க. பால்வளைத்துறை அமைச்சர் அவங்க வந்து கொஞ்சம் நல்லா சத்தியான்னு நினைக்கிறவங்க பேர், அவங்க நல்லா கொஞ்சம் பேசினாங்க. அதுக்கப்புறம் விஜயபாஸ்கர் அவர் வந்தாரு. விஜயபாஸ்கர் வந்து பேசினாரு. வந்து சொல்லும்போது என்னுடைய 3 வயசு பேரன் வந்து என்கிட்ட கேட்டான் அப்படின்னோடனே ஒரு சின்ன பாஸ் விட்டுட்டு சொன்னாரு, வந்து நீங்களும் எங்க கட்சிக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்டான் அப்படின்னாரு. அப்புறம் போற போக்குல ஒரு உருட்டிட்டு போனாரு. 2 மணி நேரம் நின்று அப்படியே வந்து எல்லாருக்கும் சால்வா போட்டாரு. என் வாழ்க்கையில இது வரைக்கும் இப்படி ஒரு தலைவரை நான் பார்த்ததே இல்லை. அதெல்லாம் அவர் போடுவாருன்றது உலகத்துக்கே தெரியும். அவர் 14 மணி நேரம் நின்று மேடையில் நின்று பசங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க தெரியும். இருந்தாலும் லைட்டா அந்த இடத்துல நம்ம இது பண்ணிட்டு போகணும் இல்லையா, ஹைப்பு கொடுத்துட்டு போகணும். நீங்க சொல்லுவீங்கல்ல, என்ன சொல்லுவீங்க, நெஞ்ச நக்கீர் அப்படி ஒன்று பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு ஒரு பண்ணிட்டு போக, இந்த மாதிரி அவர் இது மாதிரி நான் தலைவரையே பார்த்தது கிடையாது, புரட்சி தலைவருக்கு பிறகு இவர் தான் வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு அதெல்லாம் வந்து வழக்கம் போல பேசிட்டு, ஒரு விஜய்க்கு தெரியும்ல சிஎம்க்கு, நீ எல்லாம் யாரு என்னன்னு எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு பாருன்னு நினைக்கிறேன். ஆமா இருக்கட்டும், போ நல்லா பேசுனீங்க போங்க அப்படின்னு வழி அனுப்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் பேசினாரு. ஸோ அவரோட பேச்சில் ஆரம்பிக்கும் போதே என் நெஞ்சில் குடியிருக்கும் கரூர் சொந்தங்களை தான் வந்து ஆரம்பிச்சாரு. ஸோ இந்த கரூர் சொந்தங்களை அப்படின்றது நமக்கு மட்டும் இல்லை, அவருக்குமே வந்து அவருக்கு தான் ரொம்ப வந்து மிக நெருக்கமான ஒரு நிகழ்வாக வந்து மாறி போச்சு. அந்த இடத்துல இருந்தவங்களுக்கும் அவருக்கும் இந்த ஒரு அந்த இது வந்து அன்னைக்கு வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியா வந்து மாறிச்சு. ஆனா அதை தாண்டி அந்த ஊருக்கே சிஎம்மா போயிருக்காரு இல்லையா, அது வந்து நீங்க வந்து பார்க்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க அவருக்கு ஆட்சி பண்ண தெரியாது, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவருக்கெல்லாம் எப்படி ஓட்டு போடுவாங்க, அவர் எப்படி ஜெயிப்பாரு, என்ன நம்பிக்கை, அவரெல்லாம் சிஎம்ஏ ஆக மாட்டாருன்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி உட்காந்து பேசின இவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த அரசியல் ஞானிகள்லாம் இருப்பாங்கல்ல. விஜய்க்கு தான் அரசியல் தெரியாது, உட்காந்து பேசுற அத்தனை பேருக்கு அரசியல் தெரியும். நமக்கு அரசியல் தெரியும். உட்காந்து இந்த டிவி பேனல்ல உட்காந்து பேசுவாங்களா, அவங்களுக்குலாம் அரசியல் தெரியும். ப்ரெடிக்டர்ஸ், பயங்கரமான ப்ரெடிக்டர்ஸ் ஒவ்வொருத்தருமே. சரி, ரஜினி ஜனாதிபதி ஆடுவாருன்னு ப்ரெடிக்ட் பண்றாங்க, விஜய் இதை தான் பேச போறாரு, விஜய் இதுதான் பேசுவாரு, நீங்க வேணா பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல
டேய் நீங்கெல்லாம் அப்படி கிடையாதுடா, நான் வேற மாதிரிதான் சொல்லி இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகும் ஜெயிச்சு அந்த கரூருக்கு போகும்போது இந்த மக்கள் வெள்ளத்துல மறுபடியும் போறாருல, அன்னைக்கு வந்துச்சு ஒரு கூட்டம். ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டம் வருது இல்ல, அப்பன்னா அவர் இன்னும் நம்புறாங்க, அவர் மேல ஏதோ தப்பு இல்ல, அவர் வந்து அந்த தப்பை செய்யல அப்படின்ற ஒரு விஷயத்தினாலதானே அவரை வந்து அவர் போய் பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் வருது. இன்னைக்கு அவர் சிஎம்மா போகும்போது கரெக்டா ஒழுங்குபடுத்தி அந்த சாலையோட 2 பக்கமும் இது மாதிரி பேரிகேட் எல்லாம் போட்டு அதுக்கு பின் பக்கத்துல எல்லாரும் நிக்கிற மாதிரி ஒரு ரோட் ஷோ பண்ணி அவர் வந்து ஒரு இடத்துக்கு வந்து போக முடியுது. ஆனா அன்னைக்கு அதை செய்ய முடியலையே, அதுதானே இன்னைக்கு அது கிளியரா நடக்குது இல்ல. இதே நீங்க அன்னைக்கு கொடுத்திருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து இருந்திருக்காதுல்ல. இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையா இருந்துச்சு. அதையும் அவர் வந்து சொன்னாரு. ஸோ ஆரம்பிக்கும் போது இந்த கரூர் சொந்தங்களே ஆரம்பிச்சாரு, பச்சை குழந்தைங்கள்லாம் கூட வந்து இறந்துருச்சு. என்னுடைய என் டிவியில என்னுடைய வீடியோவை பார்த்தா ஸ்கிரீனை தொட்டு முத்தம் கொடுக்குற விஜய் மாமான்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைங்களை வந்து இறந்ததுக்கு காரணம் யாரியா அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். அங்கிருந்து இந்த இப்படியெல்லாம் நடந்ததுக்கு என்ன காரணம், நான் வந்து பெரம்பூர் போனேன், நாமக்கல் எல்லா இடத்துக்கும் போனேன், அரியலூர்ல இருந்து பெரம்பலூர் போகும்போது இங்க க்ரௌடு ஜாஸ்தியா இருக்கு, நீங்க வராதீங்கன்னு எங்களை அலர்ட் பண்ணாங்க, மனசு திடமாக்கிக்கிட்டு நாங்க வந்து போனோம். அதை விட அரியலூர் மக்களுடைய அந்த உயிர் தான் முக்கியம்னு சொல்லி நாங்க வந்து பெரம்பலூர் மக்களுடைய உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நாங்க கேட்டுக்கிட்டோம். போலீஸ் சொன்னா நம்ம கேட்கணும் அப்படின்றதுனால நாங்க போனோம். இதே ஏன் கரூர் போலீஸ் வந்து செய்யல? இன்னைக்கு சில அறிவுஜீவிகள் கேட்கறாங்க, அன்னைக்கு அந்த போலீஸ்க்கு தான் நீங்க நன்றி சொல்லிங்க, நல்லா காதுல வாங்கிட்டு கேளுங்கடா, பேசுங்கடா. நம்புனேனே, நான் நம்புனேனே, அன்னைக்கு நான் போலீஸ்க்கு நான் நன்றி சொன்னேனே, இந்த நாடகம் தெரியாம நான் வந்து விழுந்துட்டேனே, வந்து நாங்க இந்த இடத்துக்கு வந்துட்டேனே அப்படின்னு சொன்னதா இருக்கு. இதுல சில முரண்பாடுகள்லாம் இருக்கலாம். ஏன் உங்களுக்கு தெரியலையா, அங்க கிரௌடு ஹெவியா இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா, அங்க ஏதோ ப்ராப்ளமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா, ஆம்புலன்ஸ் போகும்போது நீங்க ஏன் பேசுனீங்க அப்படின்னு இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா ஒட்டுமொத்தமா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு வந்து தெரியுது இல்ல. சோ அது ஒரு விஷயமா நம்ம வந்து அவர் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு. சோ இதெல்லாம் கரூர்ல நடந்த சம்பவங்கள். நான் வந்து ஓடி ஒளிஞ்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசக்கூடாது, பண்றதெல்லாம் நீங்க பழி மட்டும் என் மேல வந்து போடுவீங்களா அப்படின்னு சொல்லி ஆமா சட்டசபையில வந்து எங்க மேல வந்து திருப்பி விடுற வேலையை வந்து ஸ்டாலின் சார் வந்து பார்த்தாரு அப்படின்னு சொல்லதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் இவ்வளவு விஷயங்கள் சொல்றேன்ல, இது நடந்துச்சு அப்படின்னு, உங்களுக்கு தில் இருந்தா திராணி இருக்கா இந்த மாதிரி சொல்றதுக்கு, உங்ககிட்ட ஒரு அப்படின்னு சொல்லி அப்படி வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கரூர் சம்பந்தமான பல விஷயங்கள் அவர் வந்து இன்னைக்கு வந்து பேசியிருக்காரு. தொடர்ந்து சொல்றதா என் மேல பழிய போடுறீங்க அப்படின்றதான், நான் எப்படி என் மக்களை விட்டு ஓடுவேன், நான் இந்த மக்களை விட்டு என்னைக்குமே போக மாட்டேன், இந்த மாதிரி லேட்டா வந்து அரசியல் பண்ற வேலை வந்து எனக்கு கிடையாது, அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி நான் இல்லை, அது மாதிரி நான் பண்ணக்கூடிய அரசியலும் எனக்கு வந்து தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து இன்னைக்கு முன் வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி மிக முக்கியமான கரூருக்கு சம்பந்தமான மிக முக்கியமான செய்திகள்லாம் வந்து சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்களா? இப்போ திமுக வந்து கேட்க மாட்டாங்க. ஆல்ரெடி ஆதவர்ஜன் அவங்க பேசினதுக்கு தான் இது மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் கோர்ட்டுக்கு போனாங்க. இப்போ திருப்பி இவர் அவங்களே வந்து இதுக்கு திமுக அரசாங்கம் தான் காரணம் கேட்டிருக்காங்க. அவதூறு நீங்க வந்து பரப்புறீங்க இல்ல, இது வந்து அவர் தொடர்ந்து என்னன்றது நீங்க இல்ல அவர் வந்து இது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு, நீங்க என் மேல பழிய போடுறீங்க, அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். இல்ல, பழி போடுறதை தாண்டி இன்னைக்கு இருக்க காவல்துறை நீங்க தான் வச்சு பண்ணீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அவர் யாரையுமே பிளேம் பண்ணல, யார் பண்ணது இந்த மாதிரி பண்ணது இவங்களை சொன்னது யாரு? காவல்துறை கட்டுப்பாடு யார் கையில இருக்குது? காவல்துறையின் கட்டுப்பாட்டுல செந்தில் பாலாஜின்னு சொன்னாரா, திமுகன்னு சொன்னாரா, ஸ்டாலின்னு சொன்னாரா, உதயநிதினு சொன்னாரா? அது ஒரு கேள்விக்குறியாச்சு. எதுவுமே சொல்லல. ஆமா, காவல்துறை இப்படி செஞ்சது யாரு, ஆர்டர் போட்டு நடத்தினது யாரு அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட தான் முடிச்சாரு. இன்னாருன்னு அவர் சொல்லவே இல்லை. அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்றது அவர் இன்ஃபார்ம் பண்ணல. இதெல்லாம் நடந்துச்சு, இதுக்கெல்லாம் காரணம் ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டு விட்டுட்டாரு. அதுக்குதான் இதுன்னு சொல்றாரு, கரூர் கம்பெனி முதலாளின்றாரு. உடனே வந்து சொல்றாருன்னா கடைசியா அதுக்கப்புறம் தான் கரூர் கம்பெனி எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயம் வந்து இந்த இதுக்கெல்லாம் தான் நீங்க 2026 தக்க பதிலடி கொடுத்துருக்கீங்க, இது பத்தாது, இதுக்கப்புறம் வர எல்லா தேர்தலையும் இந்த மாதிரியான அடி வந்து உங்களுக்கு வந்து விழுந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு போனாரு. அப்புறம் பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா எனக்கு வந்து ஜனம்தான் முக்கியம், பணம் என்ன பணம், எனக்கு பணம் முக்கியம் கிடையாது, அதனாலதான் நான் வந்து ஜனத்தோட தான் நான் வந்து நிற்பேன் அப்படின்னு ஒரு இதையும் சொல்லியிருக்காரு. பார்ட்டி அதுக்கப்புறம் அந்த கரூர்லாம் முடிச்சிட்டாரு. கரூர்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஒரு மாதிரி வந்து பார்ட்டி ஃபண்டு. சரி, நான் நிறைய விஷயங்கள் இப்போ சில விஷயங்கள் நான் பேசியிருக்கேன், ஆனாலும் உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்றோம். சட்டசபையில நடந்த சில விஷயங்கள் பார்ட்டி ஃபண்டுன்னு தாங்க சொன்னேன், ஓடிட்டாங்க, ஒரு தேம்பாரு ஓட்டோன்ற மாதிரி வந்து ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. நான் என்ன பார்ட்டி என்ன ஃபண்டு எந்த இது எதுவுமே சொல்லல, பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன், எடுத்து வந்து ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை வந்து பேசுன்றாங்க. நான் பேசுனேன்னா
எந்திரிச்சு ஓடிடுறாங்க. இனிமே சட்டசபை நடத்தும் போது உள்ள டோர் லாக் பண்ணிட்டு தான் வந்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் வந்து சொன்னாரு. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோன்னே ஏன் ஓடுறீங்க? அப்ப குத்தம் உள்ள நெஞ்சுதான் குறுக்குறேன்னு கேட்கும், லேசுன்னு கேட்கும். அது என்னது பிங்கோன்னு கேட்குற மாதிரி குற்றம் உள்ள நெஞ்சுதான் குறுக்குறேன்னு வந்து சொல்லுன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு போனாரு. அப்புறம் ஊழல் விஷயத்தெல்லாம் வந்து பேசியது. குளத்தூர் கொத்து பரோட்டா விட்டீங்களே, அதுதான் நான் 5 நிமிஷம் பேசுறதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க அப்படின்னு சில விஷயங்களும் வந்து முன் வச்சிருந்தாரு. அப்புறம் சென்னையில இப்ப நான் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் ஒரு 50-55 நாளா வந்து பாக்குறோம், சென்னையில ஒரு பாலம் கட்டுறதுக்கு வந்து டெண்டர் கிட்டாங்க. அதாவது அதுக்கான காசை விட டபுள் மடங்கா வந்து எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஊழல்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்றது விஷயம் ஒரு பதிவு பண்ணாரு. இபியில வந்து ஒரு பதவி உயர்வுன்றத சமீபத்துல நான் வந்து போய் அவங்களுக்கு பணி நியமனம் எல்லாம் வந்து பணி நியமனம் பண்ணி வச்சேன். அதுல ஒரு அக்கா பேசினாங்கல்ல, இந்த மாதிரி பணமே எதுவும் வாங்காம எங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கேன். அந்த வீடியோலாம் உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாதா? அந்த மாதிரி பேசுற விஷயங்கள், அரசியல் இது பேசுற குற்றம் சொல்றவங்களுக்கு அந்த விஷயம்லாம் எடுத்து பேசுறதுக்கு உங்களுக்கு தெரியாதான்னு போற போக்குல இந்த பேசுவாங்களா உட்காந்து பேனல்ல உட்காந்து. திமுக காரனுக்கு நல்லது அரசியல் விமர்சகர் இல்ல பத்திரிகையாளர்ன்ற பேர்லயே பேசுவாங்கல்ல, அவங்களுக்கு ஆதரவாவே அது அவங்களுக்கு ஒரு அடி போற போக்குல லெஃப்ட் ஹேண்ட்ல இங்க வாங்க அப்படின்னு சொல்லி பளிச்சுன்னு ஒரு அடி. என்ன ப்ரோ அடிச்சிட்டீங்க? ஆமாண்டா அப்படிதான் அடிப்போம் போடாது. ஃப்ளோல 2 வார்த்தை வாடா போனாலாம் ஏதோ பேசிருக்கல, இதை விட மோசமா பேச வேண்டான்ற மாதிரி 2 அடி போட்டு வந்து போயிருக்காரு. லஞ்சம் இல்ல, ஒரு பைசா கூட லஞ்சம் இல்ல, இதுதான் இவங்களோட பிரச்சனையா இருக்கு. எப்படி இவனால இது முடிஞ்சது? லஞ்சம் இல்லாம எப்படி பண்ண? அதை விட விஷயம் மரியாதை கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போனா உட்காருங்க வாங்க உட்காருங்கன்னு மரியாதை கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து பண்ண முடியாதுன்னா இல்ல, பிளட்லயே ஊறிடுச்சு. லஞ்சம் வாங்குறதெல்லாம் பிளட்லயே ஊறிடுச்சு. அதெல்லாம் கிடையாது, மனசு இருந்தா பண்ணலாம். உங்களுக்கு பிரச்சனையே அதானே, உங்களால எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? இதை வச்சுதானே நீங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு டோனை வந்து எடுத்தாரு. அப்புறம் எல்என்டில வந்து 18,000 கோடிக்கு வந்து இது எடுத்திருக்கோம். இதனால 8,200 கோடி, ஆமா 8,200 பேருக்கு வந்து வேலை கிடைக்கும். இந்த விஷயம்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. வெள்ளை அறிக்கை அது ரீல். நான் வந்து இந்த செப்டம்பர் 15 அண்ணாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த வாக்குறுதி ஒண்ணு நிறைவேற்றுறோம், தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அப்படின்றது. ஏதோ கேட்டீங்களே வாக்குறுதியை எப்ப நிறைவேற்றதோ 15ஆம் தேதி நிறைவேற்றுறோம். நான் ஒன்றும் ரீல் தாய்மாமன் இல்லை, ரியல் தாய்மாமன், உங்களுக்கான அந்த இதை வந்து நான் வந்து கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி அதை ஒன்று இந்த கன்ஃபார்ம் பண்ணிட்டார். 15ஆம் தேதி பண்ண போறோன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணோம். இந்த வெள்ளை அறிக்கைக்கு முன்னாடி ஒரு ஓட்ட பாத்திரம் ஒண்ணு இருக்கும். அந்த ஓட்ட பாத்திரத்தை இவங்க தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா பாத்திரம் அங்கதான் இருக்கு, தண்ணியை காணோம். பணத்தை எடுத்து போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க, பாத்திரம் அங்கதான் இருக்குது, ஆனா அந்த பணத்தை மட்டும் காணும் அப்படின்றதா. இப்ப எதுக்காகனா இந்த ஏவா வேலு அவர்கள் வந்து இந்த ரோடு போட்டதா சொல்லி பைசாலாம் வந்து இது பண்ணார்ல, ஆனா ரோடே இல்ல, பைசா மட்டும் வாங்கியிருக்காங்க. இதுக்கெல்லாம் எல்லாம் நடந்திருக்குன்ற மாதிரி விஷயங்கள். அப்புறம் இபில நடந்த முறைகேடுகள் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி ஒரே வார்த்தையில ஒரு சின்ன இதுவா வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த விஷயத்த வந்து முடிச்சிட்டாரு அப்படின்னு பாக்கலாம். சிங்கப்பூர் போனன்னு சொன்ன வரைக்கும் என்ன ஸ்டாலின் சார சொல்லலன்னு எதுக்கு சொல்ல? அடுத்து வருது இதுல இருக்கக்கூடியது. அடுத்து வந்து சிஎம் வந்து நெஞ்சிலேயே வாங்கிட்டு வந்தீங்க. இப்ப நம்ம ஒரு பேட்ச் போட்டிருக்கோம், ரெட்ரோ லுக்ஸ் பேட்ச். அதே மாதிரி சிஎம்மோட பேட்ச், சிஎம் பேசுங்க சிஎம்னு உங்க நெஞ்சிலேயே குத்திருந்தீங்களா, நான் நெகிழ்ந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி. சிஎம் பேசுங்க சிஎம்னு சொல்லி என்ன உங்க நெஞ்சிலேயே வச்சிருந்தீங்கல்ல, எனக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளையும் வந்து ஒரு கலாயை வந்து போட்டு போயிருக்காரு. அப்புறம் பல விஷயங்களை வந்து பேசுங்க பேசுங்க பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடி போயிடுறீங்க. மேகதாதுவை பத்தி பேசுங்க, அதை பத்தி பேசுங்க. மேகதாதுவை பத்தி எங்க பேசணுமோ அங்க பேசியிருக்கணும். ஒரு கச்சேரி வச்சீங்கன்னா எதிர்கச்சேரி எங்களுக்கும் வைக்க தெரியும். இன்னைக்கு அந்த ஆட்சி காலத்துல நீங்க அப்படியே சரியா வாதாடல, அப்ப யார் ஆட்சி இருந்துச்சு அப்படின்னு எனக்கும் கேட்க தெரியும். ஆனா அது இல்லை இங்க அரசியல். அங்க யார்கிட்ட நம்ம ஏன் அந்த முதலமைச்சர்கிட்ட பேசணும், நம்ம எங்க பேசணுமோ அங்கதான் பேசணும். அதுக்கு சரியான இதுல பேசினா மட்டும்தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். சும்மா தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டா தீர்வு கிடைக்காது. நம்மளோட ஒர்க்கே வந்து ஆமா டாக்லெஸ் ஒர்க் மோர் தான். அது வந்து பயங்கர வைரல் வீடியோல. ஆமா, தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு பழைய திமுகவை நீங்க எல்லாம் பாக்கணுமான்னா ஏன் அதுவாது நல்லா இருக்குமா? அது இந்த இது மும்மணி கொள்கை இல்ல, இந்தி திணிப்புக்கு இந்தி திணிப்பு நீங்க வேற எல்லாத்துக்கும் அதான் தொட்டுப்பார் எல்லாத்துக்கும் இந்தி திணிப்பு தான். எல்லாத்துலயுமே பழைய திமுக காரன் நீங்க பாக்குறீங்க, புது திமுக காரனுக்கு எதுவும் தெரியாதா? இல்ல அவனுக்கு செட் ஆக மாட்டாங்களா? என்ன புரியல எங்களுக்கு. பழைய திமுக காரன் தான் கரெக்ட்னா நீங்க பழைய திமுக ஆளுங்களே தான் வச்சிருந்திருக்கணும், யாரையும் சாக விடாம வச்சிருந்திருக்கணும். ஆமா,
அவங்க தலைவரா யாருன்னு நினைச்சிருந்தாங்க? அண்ணா இவங்களெல்லாம் நினைச்சு, அண்ணா கலைஞர் அவர்களை வந்து வந்திருப்பாங்க. இப்ப யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ்வளவுதான். சின்னவரையும் பெரியவரையும் நினைச்சிட்டு இருக்கீங்க. சின்னவரையும் குட்டி சின்னவரையும் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். வேற எப்படி இருக்கும்? அப்ப அப்படிதான் இருக்கும். அதோ நம்ம ஜென்சி சைக்கோஸ் இருக்காங்களே, குட்டி தளபதி மாதிரி ஜென்சி சைக்கோஸ் தான் எல்லாரும். இந்த மாதிரி நாங்களும் ஜென்சின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கல ஒரு சைக்கோ கும்பல், அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் அப்படிதான் இருக்கும். கேட்டா வந்து ஜெயிலுக்கு போனாராம், ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தோடனே அப்படின்னு வரான், ஐ எம் பேக்னு வந்துருச்சான். நீயே என்ன கஷ்டப்பட்டு வெளியே வந்து தெரியல, நீ உள்ள போய் சிக்கி சரண்டர் ஆயிட்டு போயிட்டு இங்க வந்துட்டு ஐ எம் பேக்கா. இதுல எங்க ஐ எம் பேக் இருக்கு? கால் இது வலிக்கு விடாம வந்திருக்கேன்ல, அதுவே பெரிய பேக் தான் எனக்கு. போன ஆட்சியா தான் தெரிஞ்சிருக்கும் இப்படி வந்திருப்பீங்க. இந்த ஆட்சியா இருக்கவே நீங்க ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகி வந்திருக்கீங்க. இதுல அடக்குமுறை என்னென்னமோ வார்த்தைகளை போட்டு விளையாட வேண்டியது. அதுக்கப்புறம் தொகுதி மறுவரையறை தமிழ்நாடு உறுதியா எதிர்ப்போம், இந்த மாதிரி சில விஷயங்களை நாங்க உறுதியா ஏத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல இன்னைக்கு இந்த பாஜக பத்திலாம் அவர் ஒன்றும் பெருசா பேசல. அடிச்சது ஃபுல்லா திமுகவை தான் இழுத்து போட்டு வா இங்க வா அப்படின்னு சொல்லி அதான் தெளிவா சொல்றேன். சும்மா எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டு மக்களுக்கு வர்றதுன்றதெல்லாம் இது எப்பயோ சொல்லிட்டாரு. இப்ப இல்ல, எப்பயோ சொல்லிட்டாரு. சும்மா அந்த சட்டசபையிலே சொல்லிட்டாரு, சும்மா எதிர்ப்பு அப்படிலாம் இல்லாம நமக்கு என்ன தேவையோ அதை அவங்கள்ட்ட வாங்குறதுக்கான வேலையை தான் பார்க்கணும். எப்ப தேவையோ அப்ப எதிர்ப்பை நம்ம கண்டிப்பா காட்டுறோம். இவங்க ஏன் அப்படி ஒரு செட்டப்பை செஞ்சு வச்சுட்டாங்க பிஜேபின்னு. நான் என்ன சொல்றேன், நீங்க நம்ம ஒரு மாதிரி ஒரு இதுல இருந்துட்டோம். நம்ம ஏதாவது ஒண்ணுனா உடனே எதிர்த்துடணும், உடனே மத்திய அரசை எதிர்த்து கேள்வி கேட்டுறணும், உடனே அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணிடணும், மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். மத்திய அரசுக்கு எதிராக சில நடவடிக்கைகள் அவங்க நமக்கு எதிராக, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக அதை ஒன்று பண்றாங்கன்னா அப்ப நீங்க கண்டிப்பா ஒரு குரலை கொடுக்கணும். ஒரு பெரிய போராட்டம் கூட நீங்க பண்ணலாம். நம்மளுடைய மக்களை வச்சு நீங்க ஒரு பெரிய போராட்டம் பண்ணலாம். உங்க கட்சி சார்பாக ஒரு பெரிய போராட்டம் பண்ணலாம். எதிர்கட்சிகளை அரவணைச்சு ஒரு பெரிய போராட்டம் பண்ண முடியும். அவங்களுக்கு என்ன அழுத்தம் கொடுக்க முடியுமோ நீங்க அதை கொடுக்கலாம். அது நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனா சும்மா காலையில எந்திரிச்சோன்னே இதுக்கெல்லாம் மோடி அரசாங்கம் தான் காரணம், இதெல்லாம் மத்திய அரசாங்கம் தான் காரணம், இதுக்கெல்லாம் ஒன்றிய அரசு தான் காரணம், நிதி வராததுக்கு அதுதான் காரணம், இதுதான் காரணம், வஞ்சிக்கிறாங்க கெஞ்சிக்கிறாங்கன்னு இந்த மாதிரி பேசுறதை விட்டுட்டு என்ன பண்ண முடியும், அவங்கள்ட்ட இந்த நிதியை எப்படி வாங்க முடியும், அதே நேரத்துல நம்மளுடைய உரிமைகளை அவங்கள்ட்ட விட்டு கொடுக்காம எப்படி நம்ம காப்பாத்திக்க முடியுன்றதை தான் பார்க்கணுமே தவிர சும்மா எதுக்கு எடுத்தாலும் அவன் காட்டுறதுலயும் ஒன்றும் லாஜிக் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக அரசு கூட இன்னைக்கு கொஞ்ச நாள் வரைக்கும், ஒரு 6 மாசம் 1 வருஷம் வரைக்கும் இந்த ஃப்ரீ ஆஃப் இதுல நீங்க எல்லாமே பண்ணலாம். இதெல்லாம் அதுக்கப்புறம் நீங்க அவங்களை கை காட்ட முடியாது. பெரிய பெரிய விஷயங்களை கை காட்டலாம். அவங்க பண்ண இருக்க வச்ச விஷயங்கள் பல வருஷத்துக்கு பிரச்சனைகள் இருக்கும். இந்த அடிமட்டத்துல சொல்றேன், இந்த லஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிமட்டத்துல எண்டு வரைக்கும் இருக்கு. ஒரு சின்ன வார்ட் பாயில் ஆரம்பிச்சு அங்க பெருக்கிறவங்கள ஆரம்பிச்சு டாப் லெவல்ல இருக்கிறவங்க வரைக்கும் நம்ம காசு கொடுத்து நம்ம இந்த அரசாங்கம் நம்ம மக்களும் எல்லாரும் சேர்ந்து கெடுத்து வச்சிருக்கோம்னா அதை நிறுத்துறதுக்கு அதுக்கு இன்னும் பல வருடங்கள் ஆகும். ஆனா அந்த அதிகாரிகள் இந்த மட்டத்துல இருக்காங்களா, இவங்களையெல்லாம் வெகு விரைவில் நீங்க தான் மாத்த வைக்கணும். இல்லைன்னா அது உங்க அரசாங்கத்துக்கு தான் கெட்ட பேர். இதுக்கும் நம்ம திமுக அதிமுகலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அது வரைக்கும் மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. அவ்வளவு தூரம் அது போகாதுன்னு நான் நினைக்கிறேன். கண்ட்ரோல்ல இருக்கீங்க. அதுதான் அது போகாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அதிமுகவும் திமுகவும் கூட்டு களவாணிகள். இது என்னன்னா இப்ப இடைத்தேர்தல் வரப்போகுது இல்ல, இப்ப சேர்த்தா மாதிரி ஒரு அடி. ஏன்னா இப்ப 2 பேரும் நாங்க நீ ஆட்சி அமைக்கிறியா, நான் உனக்கு ஆதரவு கொடுக்குறேன், நீ பாக்குறியா, நீ வைக்கிறியா அப்படின்னு ஒரு இது பண்ணாங்கல்ல, அதுக்கு ஒரு இது டக்குன்னு வா நீயா உனக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து வச்சு ஒரு அடி அடிச்சோன்னா பாத்துருவாங்க. ஏற்கனவே எல்லாரும் நியூஸ்லாம் மக்களுக்கு தெரியும். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க வந்தாங்க, அப்புறம் திருமாவளவன் பேசுனது, அவர் பேசுனது, இவர் பேசுனது எல்லாம் எடுத்து போட்டு பார்த்ததுல ஓகே 2 பேரும் கூட்டு களவாணிகள் தான் அப்படின்றது நம்புற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். இவங்க 2 பேரும் தனித்தனி கிடையாது, 2 பேரும் கூட்டு களவாணிகள் அப்படின்னு ஒரு போற போக்குல 2 பேரும் சேர்த்தா மாதிரி ஒரு அடி அடிச்சு. இனி ஒரு அரசியல் சதிய இங்க யாரும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது, அது நம்ம வருங்கால சந்ததிகளுக்கும் தெரியற மாதிரி கரூர்ல தாவேகா சார்பாக ஒரு நினைவு இது கட்டப்படும். அந்த கரூர் சம்பவத்தை அடிப்படையில ஒரு நினைவு மண்டபமா நினைவு சின்னம் வைக்கப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை அவங்க கொடுத்திருக்காரு. தீய சக்தியோட ஆட்சி தான் முடிஞ்சு பெட்டிக்குள்ள போனதுக்கு அப்புறமும் சொல்லிட்டு இருக்காங்க சோஃபா மாடல், வாஷிங் மிஷின், இந்த இதுக்கெல்லாம் ஊற்றுக்கண்ணே நீங்க தானே, வெண்டிங் மிஷினே நீங்க தானே, நீங்க எங்களை பார்த்து இதெல்லாம் சொல்றதுல என்ன லாஜிக் இருக்கு அப்படின்னு ஒரு ஓட்டுக்கே பணம் கொடுக்காம ஜெயிச்சிருக்கோம் சொல்றாங்க. இவங்க சொல்றாங்க எங்களை பார்த்து வாஷிங் மிஷின் அப்படின்னு. அவங்க சொன்ன வாஷிங் மிஷின் வேற, அவங்க சொன்னது நீங்க விஜயபாஸ்கர்களை சேர்க்கறத சொன்னாங்க. நீங்க சம்பந்தமே இல்லாம வெண்டிங் மிஷின் அதுன்னு சொல்றதுல எனக்கு ஒன்றும் லாஜிக் புரியல. பட் ஆனா ஓகே, அவரு அந்த இதை சொல்லிட்டு போயிருக்காரு.
திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு அது ஜென்ரலா இங்க மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க லோக்கல் திருட்டு திமுக. இன்னைக்கு சிஎம்ஏ சொல்றாரு இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு கரூர் கம்பெனி ஓனர் என்னெல்லாம் பண்ணாரு இப்போ இங்க பாருங்க காணோம் ஓடு 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 வரான் பாரு வேட்டக்காரன் அப்படின்னு ஒரு பாட்டை போனோம்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமான கரகோஷங்கள்லாம் எழுப்பி அதுதான் இப்ப ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து. ஆமா அதுதானே ஒரு இது அந்த ஸ்பீச்சுக்கு தானே வெயிட்டிங். இந்த மாதிரி ஏதாவது பேசணும்னு உடனே அதை கட் பண்ணி போட்டு டக்குன்னு தூக்கு போட்டு ஃபுல் ஃபயர் வந்து விட்டுட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் இருக்காரு இந்த மாதிரி சொன்னோடனே ஃபாரினுக்கு வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. நீங்க ஃபாரின் சொன்னோன்னா ஸ்டாலின் சாரை சொல்றேன்னு வச்சுக்காதீங்க. எனக்கு அவர் மேல தனி பாசம் இருக்குது அப்படின்னா வேற ஏதோ பண்ண போறாருன்னு அர்த்தம். தனி பாசம் இருக்குன்னா பெருசா ஏதோ பெருசா யோசிக்கிற போல என்ன அப்படின்ற மாதிரி அவருக்கு எனக்கு மூலதனமே அங்கதானே மூலதனமே அதுதானே. அதுதான் எனக்கு அவர் மேல தனி பாசம் இருக்கணும்னு ஏதோ சம்திங் ராங்குது. இந்த இதுல வரும்ல பிகில்ல நோ ரொம்ப ஆடுறானுங்க நீ வேற கம்முன்னு இருக்க அப்படின்ற மாதிரி ஏரியா வண்டி அந்த ஏரியாவை கூடணும்னா இன்னைக்கு செம்ம சீன் இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து சிங்கப்பூர். ஆமா எனக்கு அவர் மேல தனி பாசம் இருக்குன்னோடனே அது ஏதோ கோடு விட நம்ம எடுத்துக்கணும். ஓஹோ சம்திங் ராங் அப்படின்னு. இல்ல சம்திங் ராங் இல்ல சம்திங் ரைட் அது ஒண்ணு. அப்புறம் சிங்கப்பூருக்கு வந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஏவாவேல வந்து பிடிச்சி ஒரு உழுக்கிட்டு அப்படியே அடுத்த கட்டத்துக்கு வந்து போனாரு. கரூருக்கு போறதுக்கெல்லாம் இவங்க தான் இன்னும் ஆட்சியில இருக்காங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கனவு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உங்க ஆட்சி போய் 2 மாசம் ஆச்சு எந்திரிங்க. இந்த மாதிரி தான் போயிட்டு நீதிபதி கிட்ட சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு நறுக்குன்னு 4 கொட்டு வாங்கிட்டு வந்துருக்கீங்க. போங்க எந்திரிச்சு படிங்கடா ஒழுங்கா படிங்கடான்னு சொன்னா கேக்குறீங்களா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. சோ இது எல்லாமே இன்னைக்கு அவர் பேசிய முக்கியமான விஷயங்கள். இது வந்து எப்படி சொல்றது, கரூர்ல நம்ம ஒரு எமோஷனலா எதிர்பார்த்தாங்க அப்படின்னா அது இன்னும் தப்பா போயிடும். எமோஷனல் தான் இது. ஆக்சுவலி நேற்றுக்கு என்ன நினைச்சேன், இவர் வந்து வருவார் கண்டிப்பா ஒரு ஸ்பீச் இருக்கும்னு நினைக்கும் போது எல்லாருமே பக்கத்துல கரிசிலாம் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கணும் போல இருக்கு, ஒரு சென்டிமெண்டா நடக்கும் போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். பட் ஆனா அந்த அளவுக்கு போகலை. இல்ல அதுதான் சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா இது மக்கள் சந்திப்பு. அங்க போயிட்டு நீங்க வந்து இது பண்ணா அது இன்னும் டிராமா. இவங்க ஏற்கனவே சும்மாவே அவர் ஏதாவது நடிகர் அப்படி இப்படின்னு இன்னும் ஓவர் டிராமா அது இதுன்னு வந்து பேசுவாங்களேன்ற காரணத்துக்காக ஓகே அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலா இன்னைக்கு கரூருக்கு போனதுன்றது ஒரு பெரிய ஸ்பீச்சா மாதிரி இருக்கு. நம்ம நேத்தே சொன்ன மாதிரி தான் இந்த இதய முரளி அது இது எல்லாத்தையும் தூக்கி அடக்கம் பண்ணுங்க இன்னைக்கு, இதெல்லாம் நாளைக்கு எடுத்துட்டு வாங்க. ஆமா கிளம்பல வண்டி எடுத்து. ஆமா அது இன்னைக்கு அதுதானே ஓடும். இப்போ உங்களுக்கு பாருங்க, நீங்க என்னைக்காவது பாத்துறீங்களா எந்த சிஎம் ஏதாவது ஒரு இடத்துல போய் பேசி அதுக்கு லைவ் போட்டு பாத்திருக்கீங்களா? நான் சொல்றது சிஎம் பேசுறத லைவ் போடுவாங்க எல்லாருமே. சிஎம் பேசினதுக்கு அப்புறம் அதை வச்சு ஒரு லைவ் போட்டு பாத்திருக்கீங்களா? அவர் போவாரு, ஒருத்தவங்க பேசுவாங்க, வருவாங்க. ஆனா இன்னைக்கு அவர் என்ன பேசுறாருன்றதுக்கு வெயிட் பண்ணி அதுக்கு கருத்து கேட்டுக்கிட்டு அவர் என்ன மோட்ல பேசுறாரு, அப்பப்பதான் பேசுறாரு, ஏன் அப்படி பேசுறாரு, இந்த ஸ்பீச்சுக்கு என்ன அர்த்தம், ஏன் திமுக சேர்த்தா மாதிரி பேசுறாரு, ஏன் ஸ்டாலின் சாருக்கு இப்படி சொல்றாரு, ஏன் சட்டசபையில் நடந்தது அப்படி சொல்றாருன்னு இன்னைக்கு ஒரு டிபேட் வைக்கிற அளவுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குன்னா அது ஒண்ணு. ரெண்டாவது செய்தியாளர்களை இன்னைக்கு வந்து சந்திக்க விடல. அங்க ஏதோ சம்திங் அது ஃப்ரண்ட்ல அவங்களுக்கு இடம் கொடுக்கலன்ற மாதிரி ஒரு நியூஸ். அதுக்கப்புறம் புஷி ஆனந்த் அவர்கள் அதை போய் என்னன்னு கேட்டு நான் ஐஜி கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கறேன் அப்படின்னு சொன்னாரு. என்ன ரீசன் தெரியல. திருச்சி கிழக்குல கூட இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவங்களுக்கு லாங்ல எங்கேயோ கொடுத்துருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் பக்கத்திலேயே ரூம் கொடுத்து அவங்கள வந்து இது பண்ண வச்சாங்க. ஏன் இன்னைக்கு அந்த மாதிரி பண்ணாங்கன்றது தெரியல. பாதுகாப்பு இது அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. யாரும் பண்றது தானே. பிரதமருக்கே வரும்போதெல்லாம் கூட நாங்கெல்லாம் போயிருக்கோம், என்ன அதை விட என்ன எங்களுக்கு பார்த்தா பாதுகாப்பு இல்லையான்ற அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க. அது ஏங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்க பேசுனா நியூஸ் சேனல்ஸும் லைவ் போடுறாங்கல்ல. உங்களுக்கு வேணும் வேணான்றதை தாண்டி அவங்களுக்கு நீங்க தேவைப்படுறீங்க ஒண்ணு. ரெண்டாவது அவங்க ஒன்னும் நீங்க வந்து கேள்வி கேட்க போறது இல்லை, நீங்களும் பதில் சொல்ல போறது இல்லை. அப்புறம் என்ன அவங்க பாட்டுக்கு லைவ் கவரேஜ் பண்ண போறாங்க, அங்க இருக்க போறாங்க. அதுல என்ன ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்க போகுது? நியூஸ் சேனல்ஸ் வந்து அவங்கவுங்க வேலையை தானே பார்க்க போறாங்க. அவங்களுக்கு அவங்களோட இடத்த கொடுத்தா முடிஞ்சு போச்சு. 1000 என்ன நம்ம விமர்சனம் பண்ணாலும் நியூஸ் சேனல்ஸ் தேவைப்படுது இல்ல, நியூஸ் பாக்குறதுக்கு உங்களோட கவரேஜ் எல்லாம் காட்டுறதுக்கு தேவைப்படுது இல்ல. அதனால அவங்களையே வந்து ரொம்ப புறக்கணிக்கிறீங்க, தள்ளி வைக்கிறீங்க. ரைட்டு, ரொம்ப தள்ளி வைக்காதீங்க, கொஞ்சமாவது அண்டை விடுங்க அப்படின்றதுதான் வைக்கக்கூடிய. நடந்துச்சுன்னு வேற தெரியல இன்னும். அதாவது எதுக்காக அப்படி பண்ணாங்கன்றது தெரியல. ஐஜியை கேட்டாதான் தெரியும். ஐஜிட்ட கேட்கறேன்னு சொன்னா புஷி ஆனந்த் அவர்களை கேட்டாதான் தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்றது. ஸோ இதுதான் இன்னைக்கு ஓவராலா நடந்த ஒரு விஷயங்கள். இதுதான் வந்து முடிஞ்சிருக்கு. இது அடுத்த கட்டம் என்னன்றத நம்ம வருவாங்க அடுத்த வீடியோல பேசுவோம். இது வந்து
ஒரு 1 ஹவர்ல வந்துரும்னு நினைக்கிறேன். ஆமா. ஆமா வந்துரும்னு நினைக்கிறேன். வந்துரும். ஆமா, அதுக்கு மெத்தத நைட்டு பேசிக்கலாம். ஓகே. கண்டிப்பா கார்த்திக். இதுக்கப்புறம் என்ன பேச போறாங்கன்றத வச்சு நம்ம நைட்டு வந்து 2வது வீடியோல பேசுவோம். மிக்க நன்றி. மகிழ்ச்சி.